ராமசுப்பையா வீட்டுக்கு பேரே வேடந்தாங்கல், திராவிட இயக்கத்தினுடைய வேடந்தாங்கல். தந்தை பெரியாரை பார்க்க மாட்டோமான்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. 1.5 வயசுல தந்தை பெரியார் என்னை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தந்தையாருக்கு விஷம் கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உறவினர்களே இருந்தாங்க. கலைஞருடைய வசனம் சிறப்பா, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு சிறப்பான்னு பட்டிமன்றமே நடக்கும். அந்த அளவுக்கு பாராட்டப்பட்டப்போம். மனசில் வச்சுட்டே இருந்தேன், என்னைக்காவது தொழிலுக்குன்னு போகும்போது நம்முடைய தொழில் கலை தொழிலாக இருக்கணும். என் மனசில் பதிச்சவங்க கலைஞரும் நடிகர் திலகம். லேடி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இந்த கம்பு கூட்டில் வேர்க்கும், அது சில ஷார்ட்டுகளில் தெரியும். அதுக்காக ஒரு பையன் அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, கன் மாதிரி ஒன்று. அது பிடிச்சா அது காய வச்சிடும். அது காய வச்சு எடுக்கணும். அந்த இது தெரிஞ்சதுன்னா அந்த ரீடேக்கு அந்த மாதிரியான பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம். நம்மளை தூக்கி விளக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. அப்போவே அவன் துருன்னு இருப்பான். ஆபரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சு படம் காட்டுமா. கற்றுக்கிற எண்ணத்தோடைய 4 வயசுல வந்தாவன் கற்றுக்கிட்டான். அந்த வெற்றி கமல் சினிமான்னு வாழ்ந்து தன் மூச்சே சினிமா தான். ஒரு விஷயத்துக்கு சொல்லுவார், நாங்கள் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுப்போம். வாங்கி பார்ப்பார், தூக்கி மூங்கில் அடிப்பார். நாங்கள் வாங்கின அந்த திட்டு இருக்கு பாருங்க, 100% யூஸ்லெஸ் திட்டினாரே, அந்த திட்டு தான் இன்னைக்கு 100% டைரக்டராக இருக்கேன். நான் டைரக்டர் படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆடணுன்னே, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு ஏசித்தில் வீட்டுக்கு போய் அவர் கையில் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிப்பேன். அது என் குருவுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கிற நன்றி. இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன், நானாக கற்றுக்கிட்டேன், நானாக படித்தேன், நானாக வந்தேன், இதை பார்த்து பண்ணுறேன்லாம் சொல்கிறத விட ஒரு நல்ல குருக்கிட்ட நல்ல பயிற்சி எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அஸ்திவாரம் நல்லா. முதல்ல நீங்கள் திட்டுறாங்கன்னு கம்பெனியை மாற்றிக்கிட்டு இருக்காத, வேலையை மாற்றிக்கிட்டு இருக்காத. அவங்க சொன்னதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க. இது அறிவுரை இல்லை, இது அனுபவ உரை. பத்திரிகை.com சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, அவரை அறிமுகம் செய்யும் அளவிற்கு நமக்கு அனுபவம் இல்லை. அதனால் நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். ரொம்ப சந்தோஷம். பெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் நீங்கள். அதனால் நான் நேரடியாகவே நிறைய விஷயங்கள் உங்களோட பேச விரும்புகிறேன். குறிப்பாக நம்ம எவ்வளவு வெற்றி பெற்று வாழ்ந்தாலும் அதற்கான விதை என்பது நம்முடைய தாய் தந்தையரை போட்டது தான். அவர்களுடைய எண்ணம் தான் நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாக வழித்துணையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி உங்களுடைய பெற்றோர்கள் உயர்ந்து பெரும் மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்பையா அவர்களும் அம்மையார் விசாலாட்சி ஆட்சி அவர்களும் இந்த துறைக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை மிக சரியாக உறுதியாக புரிஞ்சிருப்பாங்க. இருந்தபோதும் நீங்கள் இதை நோக்கி பயணத்தை தொடரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட? முதல்ல நான் பத்திரிகை.comக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. பத்திரிகை.com நடத்துகிற நம்முடைய வாழப்பாடியுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய தந்தையாரை போல அவர்களும் பொது தொண்டிலும் பொது சேவைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தை வழியில் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பத்திரிகை.comமில் பணியாற்றுகிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேட்டி எடுக்கிற உங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெற்றோர் ராமசுப்பையா சாலையை பற்றி ஆரம்பிச்சிங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க நகரத்தார்கள் பகுதின்னு சொல்லக்கூடிய செட்டிநாட்டில் தெய்வத்துக்கும் கோவிலுக்கும் கல்விக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் நகரத்தார்கள். குறிப்பாக சொன்னால் ஆன்மீகத்தில்
சாமி கோவில் அப்படின்னா நகரத்தாருடைய பங்கு இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல என்னுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்களும் தாயார் விசாலாட்சி அவர்களும் தந்தை பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அங்கே பரப்பியவர்கள். ஆகவே தெய்வங்களை போற்றுகிற நகரத்தார் மத்தியில் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற பெரியார் கருத்தில் எதிர்ப்போடு அங்கே வாழ்ந்தார்கள். நிறைய எதிர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தையாருக்கு விஷம் கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உறவினர்களே இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி அவர் அந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அந்த கொள்கையை பிடித்து கொண்டு கடைசி அவருடைய இறப்பு கூட ஐயா தந்தையார் பெரியார் சொல்லுகிற மாதிரி எந்த சடங்கும் இல்லாமல் செய்யப்பட்டது. ஆகவே அந்த பகுதியில் சுயமரியாதையை வளர்த்தவர்கள், திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்கள் என்கின்ற பெயர் என்னுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் உண்டு. என்னுடைய தந்தையாரை பொறுத்தளவு நல்ல தொண்டர், கட்சிக்காக கொள்கைக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பார். தந்தை பெரியார் காலம், பேரறிஞர் அண்ணா காலம், கலைஞர் காலம், எந்த இதுலேயும் அவருக்கு உடன்பாடு உண்டு. மேலவை உறுப்பினராக கூட இருந்திருக்காங்க இல்லையா? மேலவை உறுப்பினர்களாக கூட. அது கலைஞர் கொடுத்த பரிசு. ஒரு துண்டை பார்த்துட்டு அந்த துண்டுக்காக அவர் கொடுத்த இப்போ விருதுன்னே சொல்லலாம். அதில் அவர்கிட்ட இருந்த பழக்கம், எல்லா ஏற்பாடும் பண்ணுவார், எல்லா தொண்டும் செய்வார். ஆனால் மேடையில் போய் பேச மாட்டாங்க. மேடையில் போய் பேச மாட்டவங்கள கலைஞரே கூப்பிடாரு. சுப்பையண்ணை கூப்பிடுங்க, ஒரு ஃபோட்டோலேயே நிற்க சொல்லுங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்காம விரும்ப மாட்டார். தன் கொள்கைகளை விளம்பரப்படுத்திய தொண்டர் அவர். ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்தேன். அந்த காலத்தில் அந்த பகுதிகளெல்லாம் பெரிய ஹோட்டல்கள்லாம் இல்லை. எந்த தலைவர் வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு பேரே ராமசுப்பையா வீட்டுக்கு பேரே வேடந்தாங்கல், திராவிட இயக்கத்தினுடைய வேடந்தாங்கல். பெரியார் வந்தாலும், அண்ணா வந்தாலும், கலைஞர் வந்தாலும் அவ்வளோ பேரும் எங்கள் வீட்டில் தங்கி அங்கேருந்து தான் அந்த மாவட்ட சுற்றுப்பயணத்தை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆகவே எங்களுக்கு தலைவர்களோடையும் பேச்சாளர்களுடையும் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அந்த பண்பாடு, அந்த மரியாதை, அந்த கொள்கைகளுடைய பிடிப்பு, இது எல்லாத்தோடையும் கலந்து பொது தொண்டு அப்படின்னா என்னங்கிறத நாங்கள் எங்கள் வீட்லேயே கற்றுக்கிட்டோம், அப்பா அம்மாட்டையும் கற்றுக்கிட்டோம், அங்கே தலைவர்கள்ட்ட கற்றுக்கிட்டோம். அது இன்றைக்கி நாங்கள் எல்லாம் மரியாதையாக ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்கள் வீட்டு தங்கிய தலைவர்கள் தான். குறிப்பாக ஒரு வேடிக்கைக்காக ஒரு விஷயம் சொல்லுவேன். தந்தை பெரியாரை பார்க்க மாட்டோமான்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. 1.5 வயசில் தந்தை பெரியார் என்னை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டுருக்கார். உங்கள் வீட்டுக்கு வந்த போது? இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை குற்றாலம் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பெரியார் என்னை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டுருக்கார். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் பெருமையோட மகிழ்ச்சியோட அவருடைய நூற்றாண்டு விழாவில் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மாதிரி இருந்த குடும்பத்தில் வந்தேன். நான் படிக்கும்போது பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. எப்போவுமே கலைஞர்கள் பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆகவே என்னை நல்லா படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்திலேயே அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வச்சுருந்தோம்னா நம்ம பாடு ஊருக்கு போகிறோம், மாநாட்டுக்கு போகிறோம், கொடுத்துக்கு போகிறோம், அவங்க பிள்ளைங்களை கவனிக்க முடியல, அவனை பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு காரைக்குடிக்கு பக்கத்தில் தேவகோட்டை, அங்கே ராம்நகர்னு ஒரு இது, அங்கே டீப்ரிட்டோ ஸ்கூல்னு ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், ரெவரண்ட் ஃபாதர் மச்சோ தான் சுப்பீரியர். அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. அவன் அந்த 8, 9, 10, 11 ஹாஸ்டலில் இருந்து நான் படித்தேன். ஆகவே என்னுடைய படிப்புக்கு கெடுதல் வராமல் நான் எஸ்எஸ்எல்சி வரலும் படித்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் தான். நான் அங்கே படிக்கும்போதே எனக்கு ஒரு சினிமா மேலேயும் நாடகத்து மேலேயும் ஒரு பற்று இருந்தது. எப்படிங்க? அது என்ன உந்துதல் உங்களுக்கு? காரணம், எங்கள் வீட்டுக்கு பின்னால் டிகேஎஸ் கம்பெனி அப்போ இந்த ஒரு நாடகம் இல்லை, ஒரு நாடகத்தை 10 நாளைக்கு போடுவாங்க, 3 மாதம் கேம்ப் பண்ணுவாங்க. அதனால எல்லாருமே வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டை சுற்றி இருந்தாங்க. நாடகத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டு திராவிட நாடு, குடியரசு இந்த பத்திரிகைலாம் வாங்கி படிச்சுட்டு அப்புறம் தான் நாடகத்துக்கே போவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை போகும்போதும், தம்பி இன்னைக்கு இந்த நாடகம் இருக்க வரியா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போடுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்க டிஎஸ் பிரதர்ஸுடைய நாடகங்களை பார்க்கும்போது
அந்த கதை வசனம் கேட்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது அப்படின்னு என் மனசில் விழுந்தது. அந்த ஆரம்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிகே சொல்லி நாடகம். அதன் பிறகு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அந்த நடிகர்களும் சிவாஜி ஆக்ட் பண்ணி வந்த பராசக்தி. அந்த பராசக்தி படத்தை எத்தனை தடவை பார்த்துருக்கேன், எத்தனை தடவை பார்த்தேன்னா சொல்ல முடியாது. அந்த பராசக்தி படம் பார்த்த பிறகு தான் நான் சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் சேரணும், அந்த கலையை நம்ம கற்றுக்கணுங்கிற எண்ணம் என் மனசில் வந்தது. அதுக்கு காரணம் கலைஞர் அவர்களும் அண்ணன் நடிகர் திலகம் அவர்களும் தான். அந்த காலத்தில் கலைஞருடைய வசனம் சிறப்பாக, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு சிறப்பான பட்டிமன்றமே நடக்கும். அந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட படம். அந்த படம் என் மனசில் பதிஞ்சு வச்சு மனசில் வச்சுட்டே இருந்தேன். என்னைக்காவது தொழிலுக்குன்னு போகும்போது நம்முடைய தொழில் கலை தொழிலாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு என் மனசில் பதிச்சவங்க கலைஞரும் நடிகர் திலகம். நான் அந்த டிப்யூட்டி டைரக்டர் படிக்கும்போது ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடான்னு அவர் தான் சுப்பீரியர். 6 அடி உயரம் இருப்பார். ஒரு அரை விட்ட 3 தடவை சுற்றணும். தப்பு பண்ணிவிட்டு அவருக்கு பிடிக்காது, நல்லது பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவர் ஒரு நாள் வகுப்பில் யார் என்ன ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து கேட்குறாரு. ஒருத்தன் டாக்டர் ஆகணும், ஒருத்தன் கலெக்டர் ஆகணும்னா, ஒருத்தன் இது பிஸ்னஸ் பண்ணணும்னா, இப்படி ஒருத்தரும் சொல்லிக்கிட்டே வரும்போது என் டேர்ன் வந்தது. முத்துராமன் என்ன சார் என்ன எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ ஏன் தயங்குற, நீ என்ன ஆகணும்னாரு. நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன சொல்கிற, சினிமாக்காரன். எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க அப்போ? 10 அந்த அந்த வகையில் இருக்கும். சினிமாக்காரன் ஆகணுமா எவான்னாரு. சரி சமத்தியாக வைக்க போகிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போனேன். அவர் நான் அடிப்பார்னு நினச்சேன். என் முதுகை தட்டி கொடுத்து, உனக்கு கலை ஆர்வம் இருக்கா? ஆமாம், இன்னையிலிருந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் எந்த கலை நிகழ்ச்சி இருந்தாலும் அதில் நான் கலக்க வைக்கிறேன், ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லிடுறேன். ஆகவே உன்னுடைய எண்ணத்துக்கு நாங்கள் எல்லாம் ஊக்குவிப்போம். ஆகவே அந்த எண்ணத்தை சொன்னதுக்காக நம்ம முந்தி, ஆகவே இந்த பள்ளி உன்னை கலைஞனாக ஆக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும்னு சொன்ன முதல் மனிதன் அந்த முதல் ஊக்கப்படுத்தியது அந்த ஆசிரியர் தான் உங்களுக்கு. இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரெவரண்ட் ஃபாதர் தான் அதை சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் முத்துராமனை கந்த நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னார். அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டு, முதல் டானிக். உங்களோட அவுட்புட்லாம் அப்போ தெரியாது, நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை வச்சு உங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன படிக்க இல்லை, பட் என்னுடைய எண்ணம் நான் இப்படி வரணும். அவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறதே அதுதான், பையனா எப்படி இப்படி வரணும்னு. அப்படி இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே எங்கள் பெற்றோர்கள் இங்கே டாக்டர் அழகு செட்டியார் கல்லூரி அமைச்சிருக்காங்க. காரைக்குடியிலே இருந்து ஒரு பிஏ எம்ஏ படித்த வாங்கிட்டீங்கன்னா உனக்கு பலமாக இருக்கும். பிஏ எம்ஏ எல்லாம் 2 எழுத்து, எஸ்எஸ்எல்சி 4 எழுத்து. ஆகவே இதையே பட்டமாக நினச்சிங்க. ஆகவே இந்த படிக்கிற மூடெல்லாம் இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறீங்க. ஆகவே என்னை வந்து சினிமா துறையில் நான் பயிற்சி பெற்று வர்றதுக்கு என்ன வாய்ப்பு உண்டோ அதை செய்யுங்க. தந்தையார் சொன்னார். சரி, என்னத்தை நாங்கள் கெடுக்க விரும்பலை. நான் வந்து கவிஞரசு கண்ணதாசன் காரைக்குடி, அவர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒன்று சொல்கிறேன். அவர் எப்படி போகலான்னு சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி போய் கண்ணதாசன். அப்போ தான் தென்றல் பத்திரிகையில் நீங்கள் சேர்றீங்களா? ஐயா, அப்போ முதல் உங்களோட அனுபவமே பத்திரிகையாளர் தான் நீங்கள் அடிப்படையில்? ஆமாம், பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, கண்ணதாசன்ட்டு நான் படித்தவன். அது எனக்கு கிடைச்ச பெருமை. கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோங்கிறதே பெருமைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்ணதாசனுடைய வீட்டில் குருகுலவாசம் இருந்து 2 வருஷம் அவரோட தென்றல் பத்திரிகையில் பணியாற்றினங்கிறது எனக்கு கிடைச்ச பெருமையிலையும் பெருமையான கருத்து. இப்போ நீங்கள் பின்னாளில் உங்களுடைய அனுபவம் திறமை என்பது வேறு. நீங்கள் தென்றல் பத்திரிகையில் சேரும் போது நீங்கள் ஜஸ்பான் தான், ஒன்லி எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே அவர்கிட்ட தான் போய் சேர்ந்தேன். அப்போ அவர்கிட்ட போய் அந்த பத்திரிகையில் நீங்கள் சேரும்போது அவர் எப்படி உங்களுக்கு ரிசீவ் பண்ணார்? அவருக்கு உடனான எப்படிங்க உங்களோட அனுபவம்? அவர் முதலே சொல்லிட்டார், சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல், அதுக்குள்ளே போய் நீந்தி வர்றதுன்னா அது அனுபவங்கள் இல்லாமல் போய் நீந்தி வர முடியாது. ஆகவே அந்த அனுபவங்கள் பெறுறதுக்கு நீ தென்றலில் பணியாற்றுன்னு தான் சொன்னார்.
அதே மாதிரி அவரோட 2 வருஷம் பணியாற்றினேன். தம்பின்னு கூப்பிட்டுட்டு எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் கொடுப்பார். அப்போவே என்ன உங்களுடைய பணி அந்த பத்திரிகையில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? அதாவது ஆல்ரவுண்டர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கீழே இருக்கிற பையன்லேருந்து மேலே இருக்கிற மேனேஜர்களும் எல்லாரோடையும் போய் நான் கலந்துக்கலாம், எல்லாரோடையும் நம்ம போய் பேசிக்கலாம். எனக்கு இதுவே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இல்லை எழுத்தா சொல்ல போனால் எழுத்தன் போல, எழுத்தாளராக போல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் போனேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருந்தேன். மொத்தம் கவிஞருடைய எழுத்து, கவிஞர் பேசுறது, கவிஞர் பாட்டு, அது நிறைய வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள். ஆகவே அது சினிமா சம்மந்தமாக இருந்தது. ஆகவே அப்படி சேர்ந்து கவிஞரோடு இருந்து வரும்போது என்னை தம்பின்னு அவர் தம்பி ஆகிட்டாரே தவிர சினிமாவில் சேர்த்து விடல. அது என் மனசுக்கு ஒரு குறையாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்முடைய நோக்கம் வந்து சினிமா தான். அண்ணன் வந்து நம்மளை பத்திரிகையாளர் ஆக்கிடுவாங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு படைப்பிடிக்கும் அப்பாட்டே அண்ணன் வந்து என்னை சினிமாவில் சேர்த்து விட மாட்டாங்க, அவரோடய வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் சினிமாவுக்கு தான் போகணும்னு சொன்னபோது என்னுடைய தந்தையார் ஒரு வழி இருக்கு, ஏவி செட்டியார் ஓரிரவுன்னு அண்ணாவுடைய நாடகம், அந்த நாடகத்தை சினிமாவை எடுக்கணும்னு நினச்ச போது அண்ணாட்ட போய் யார் நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சா நல்லா இருக்கணும் முடிவு பண்ணி என்னை கூப்பிட்டு உங்களுக்கும் அண்ணாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, நான் இந்த மாதிரி படம் எடுக்க நினைக்கிறேன், என்னை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்திங்கன்னு செட்டியார் அப்பாட்ட சொல்ல, அப்பா செட்டியாரை கூட்டிகிட்டு அண்ணாவை போய் பார்த்துருக்காங்க. அண்ணாட்ட போய் செட்டியார் இந்த மாதிரி ஓரிரவு நாடகத்தை நான் சினிமா ஆக்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டபோது நிச்சயமாக பண்ணலாம், பண்ணிடலாம்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஸ்டுடியோவுக்கு வரேன், வந்து நாடகம் இருக்கிற ஸ்கிரிப்டை சினிமாவுக்காக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் சொல்லிவிட்டு இந்த கணக்கப்பள்ள பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டி மாதிரி ஒரு பெட்டி கொடுங்க, வெத்தலை பாக்கு வைங்க, தண்ணி வைங்க, யாருமே இருக்க வேண்டாம், எல்லோரும் போடுங்க, நான் மறுநாள் காலையில் வாங்க, எப்படி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி அதே மாதிரி நைட்டு வந்து கட்டுப்பட்டியில் உட்காந்து ஓரிரவு நாடகத்தை ஒரு இரவிலேயே அண்ணா சினிமாவாக்கி ஃபுல்லாக எழுதி கையில் கொடுத்தாங்க. அதனால் செட்டியார் அவர்களுக்கு எங்கள் அப்பா மேலே ஒரு பிரியம். அந்த வச்சு தான் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் செட்டியாரை பார்த்தோன்னே என்ன சுப்பையா என்ன எப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பித்தார். அப்பா சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி என் பையன் வந்து சினிமாவில் சேர்ந்தங்களாம், அதான் உங்கள்கிட்ட கூட்டியாந்து உங்கள்கிட்ட விட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டார். அந்த மாதிரி தென்றல் பத்திரிகையில் கண்ணதாசனோட இருக்கேன். ரொம்ப சௌரியமாக போச்சு. இப்போ பத்திரிகையில் வந்து வேண்டியதை வச்சுக்கிட்டு வேண்டாதெல்லாம் கட் பண்ணி குறைச்சி எல்லாம் எடிட் பண்ணுவீங்க இல்லையா, பத்திரிகையில் எடிட் பண்ணுற மாதிரி சினிமாவிலையும் எடிட்டிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வேண்டியதை வச்சுக்குவாங்க, வேண்டாத வெட்டுவாங்க, கேமராமேன் வருவார், டைரக்டர் வருவார், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஜங்ஷன் பிளேஸ் தான் எடிட்டிங். ஆகவே எடிட்டிங் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீங்கள் எந்த துறைக்கு வேணாலும் போகிறோம். ஆகவே முத நீ சினிமாவுக்குள்ளே நுழையும் போது அந்த ஆரம்ப பாடசாலை மாதிரி அந்த எடிட்டிங்கை போய் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போகலாம். ஆகவே நான் உன்னை எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரண்டிஸாக சேர்த்துக்க சொல்கிறேன்னு இந்த அப்ரண்டிஸாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து. உங்களுடைய முதல் திரைப்பிரவேசமே எடிட்டிங் தான். அந்த எடிட்டிங்கில் வந்து அப்புறம் கவிஞர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏவிஎம்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்கே போகிறவன்னு சொல்லிவிட்டு எடிட்டிங்கில் வந்து சேர்ந்தேன். அப்போ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சூர்யான்னு ஒரு ஃபேமஸ் எடிட்டர், ஃபில்ம் எடிட்டர், அப்புறம் கே சங்கர் எடிட்டர் டைரக்டர், அவங்க 2 பேரும் தான் சீஃப் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்ககிட்ட போய் என்னை வச்சுட்டாங்க. அங்கே வேலை என்ன படம் எடிட்டிங் நீங்கள் உட்காந்தீங்க முதல் எடிட் பண்ண போகும்போது ஹிந்தியில் பாய்னு ஒரு படம். ஹிந்தி ரத்த பாசம் தமிழில் வந்தது, செட்டியார் ஹிந்தியில் எடுத்தாங்க. அந்த படம் தான் முதல் எடிட்டிங் வேலை நடக்குது. அந்த படத்தை வேலை செய்யறதுக்கு நான் பழகிக்கிறதுக்கு ஆரம்பித்து அங்கே கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் எடிட்டிங்கு. 5 ஆண்டுகள் எடிட்டிங்கில் வந்து எடிட்டிங் வேலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு முழு எடிட்டர் ஆகலாம் அப்படிங்கிற தகுதி வரக்கூடிய சூழ்நிலை.
அப்போ செட்டியார் என்ன பண்ணாங்கன்னா குமரன் சார்னு அவருடைய 2வது பையன், அந்த பையனையும் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸாக போட்டிருக்காரு. உடனே இப்போ தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அவர் டைரக்ஷன் கொடுக்கல, பேஸ்மெண்ட்லேருந்து வர்றவங்கிறதுக்காக எடிட்டிங். ஆகவே குமரன் சார் எங்களோட மிக்ஸ் ஆகிட்டார். ஆகவே முதலாளி தொழில் மேலே எல்லாமே இல்லை, ஒரே இடத்துல பணியாற்றுகிற பக்கம் பெறுகிற அளவுக்கு நாங்கள் இருந்தோம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பீரியடில் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முருகன், குமரன், சரவணன், மாப்பிள்ளை வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கதை செலெக்ஷன் ஆகி ஷூட்டிங் போகிறாங்க. அந்த படம் வந்து களத்தூர் கண்ணம்மா, டைரக்டர் பீம்சிங். கமல் அறிமுகம், நீங்கள் உதவி இயக்குனர் அறிமுகம். உதவி இயக்கணும்னா 7வது 6வது 7வது உதவி இயக்கணும், அவ்வளோ பேர் இருக்காங்க யூனிட்லேயே டைரக்டராக. பட் கோனன் சார் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போய் நான் உதவி இயக்குனராக வேலை. அந்த படத்தில் ஒரு முக்கியமான திருப்பம், இன்றைக்கி உலக நாயகனாக இருக்கிற கமலஹாசன் 4 வயசு பையனா காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாட்டு படிக்கிட்டு அறிமுகமான படம் களத்தூர் கண்ணம்மா. அப்போ வந்து மொத்தம் கமலோட பணியாற்றுகிற வாய்ப்பு இல்லை, கமலை தூக்கி உடைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அப்போவே அவன் துருன்னு இருப்பான். அவருடைய கதாநாயகன் வந்து ஜெமினி கணேசன், கதாநாயகி சாவித்திரிமா, பாக்கி எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆகவே அந்த படத்தில் நான் உதவி இயக்குனராக பணியாற்ற ஆரம்பித்தேன். கமலுடைய சுறுசுறுப்பை பார்த்து விளையும் பயிரும் முறையிலேயே தெரியும். நீங்கள் அதை உணர்ந்தீங்க, உணர்ந்தீர்கள். ஏன்னா 10 பசங்க அந்த படத்தில் 10 பசங்களில் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா பாக்கி பேர்லாம் ஆட்டம் போடுவோம். ஷார்ட்டு முடிஞ்சோடனே இவன் மட்டும் காண போயிடுவான். அவ்வளோ பெரிய ஸ்டுடியோவில் தேடி பிடிக்கணும் எங்கே இருக்கான்னு. இந்த தேட்டரில் இருப்பான், படம் பார்த்துட்டு இருப்பார். ப்ரிவியூ தேட்டரில் படம் பார்க்க உள்ளே விட மாட்டாங்க. அவன் என்ன ஐடியா பண்ணி ஆப்ரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சு படம் காட்டுமா. ஆப்ரேட்டர் தூக்கி வச்சு ஆப்ரேட்டர் பார்க்குற கண்ணாடியிலேயே படம் பார்ப்பான். படம் பார்த்துட்டு என்ன பொசிஷத்தை என்னடா பண்ண எங்கடா போனான்னு கேட்டால் நான் எங்கே போங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை நடித்து காட்டுவான். அது பாட்டாக இருந்தாலும் டைலாக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் நடித்து காட்டுவான். அப்போவே முடிவு பண்ணுறேன், இந்த பையன் எங்கேயோ போகிறான்டான்னு. அந்த மாதிரி கமல் வந்து ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கிற எண்ணத்தோடைய 4 வயசில் வந்தாவன் கற்றுக்கிட்டான். ஆகவே அதனுடைய வெற்றி சும்மா இல்லை, அந்த வெற்றி கமல் சினிமா சினிமா சினிமான்னு வாழ்ந்து தன் மூச்சே சினிமா தான். ஏதாவது வித்தியாசம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அப்போவே தெரிஞ்சுது எங்களுக்கு. எங்கள் செட்டியார்கிட்ட என்ன பழக்கம்னா, ஒரு கதையை சொல்லும்போதே இந்த காட்சியெல்லாம் சரியாக வந்தால் இந்த படம் சூப்பர் ஹிட்டு அப்படியே அப்படின்னு ஒரு 10 சீன் சொல்லுவார். இப்போ பெரும்பகுதி ஜாபர் சீதாராமன் தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம். எங்கள் இப்போ அவருடைய பழக்கம் திரைக்கதை ஜாபர் சீதாராமன் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 10 பேரை உட்கார வச்சு கதை சொல்லுவார். செட்டியாரும் உட்காந்துருப்பாங்க. அவர் கதை சொல்லிக்கிட்டே போகும்போது நாங்கள் ஜாபர் சீதாராமனை பார்க்க மாட்டோம், செட்டியாரை பார்ப்போம். அவர் தலையாடிக்கிட்டே இருப்பார். அந்த தலையாட்டம் நின்று போச்சுன்னா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ கூர்ந்து கவனிச்சு நாங்கள் அதான் நாங்கள் சீதாராமன் சாரை பார்க்க மாட்டோம், செட்டியார் தான். அவர் தலையாட்டம் நின்று போச்சுன்னா ஏதோ பிரச்சனையை கிளப்ப போகிறாருன்னு தெரியும். சீதாராமன் சார் ஒரு 4 சீனுக்கு முன்னால் இருந்து படிக்கும்பார். மீண்டும் படித்த உடனே இங்கே இருந்தான்னு சொல்கிறீங்க, இங்கே பட்டணத்துக்கு போயிட்டான்னு சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்காக போனால் ஏன் போனாங்கிறதுக்கு லிங்க் இல்லையே, லாஜிக் இல்லையே, அதுக்கு சீன் வேணும்பார். பண்ணிடுறேன் சார், லிங்க் பண்ணி கொடுத்துறேன் சார்பார். அப்புறம் தான் அடுத்த சீனையும் படிப்போவார். அந்த அளவுக்கு செட்டியார் அதில் இன்வால்வ்டு. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்னு சொல்லும்போது கையை விட்டு எண்ணலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதில் மெய்யப்ப செட்டியார் முக்கியமான. அது மாதிரி நடக்கும், எல்லா விஷயத்தையும் சொல்லி கதை சொல்லி எல்லாம் பண்ணி தான் போவோம். சீன் எடுக்கிறோம். இந்த ஒரு 10 சீன் முத்திரமா அது முக்கியமான சீன், அது டைரக்டர் சொல்லணும், நோட் பண்ணி வச்சுக்கோம்பாரு. நோட் பண்ணி வைப்போம். அது சரியாக வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ரீடேக் பண்ணும்பார். திருப்பி எடு, காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் நினச்ச மாதிரி வரல, கூட்டு வரணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம்,
ஆர்டிஸ்ட் வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கல, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி திருப்பி எடுக்க சொல்லுவார். இது ஏவிஎம்னுடைய பழக்கம். அந்த படத்தை களத்திற்கு நம்ம முதல் டைரக்ட் பண்ணி வந்து டி பிரகாஷ் ராவ். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து சரியாக வரலைன்னு சொல்லிட்டு ரீடேக் பண்ண சொன்னார். அவர் பெரிய பெரிய டைரக்டர், பிரசாத் சாருடைய சிஷ்யன்னு சொல்லணும். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு செட்டியார் பார்க்குறாரு, என்ன யோசிக்கிறீங்க, செலவு பற்றி கவலைப்படாதீங்க, எவ்வளோ நாளும் வேணாலும் நீங்கள் எடுங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறார். சார், உங்கள் ரூட்டு வேறையாக இருக்குது, என் ரூட்டு வேறையாக இருக்குது. இந்த ரீடேக் பண்ணுற பழக்கமெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஒரு தடவை எடுத்துட்டா அவ்வளோதான். அது வந்து நான் எடுத்திருக்கிறது எனக்கு திருப்தியாக இருக்குது, என்னை விட்டுடுங்க. திருப்பி எடுக்க வேண்டாம்னு நீங்கள் சொன்னால் நான் தொடர்ந்து பண்ணுறேன். இல்லை இப்படி தான் ஒன்றும் திருப்பி எடுக்கணும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அந்த முறையில் நான் பழகலை, ஆக என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். செட்டியாரும் அவருக்கு விருப்பம் இல்லாத போது அவர் கம்பல் பண்ணாதீங்கப்பா விட்டுடுங்கன்ட்டார். அதை வந்து ஃபினிஷ் பண்ணது பீம்சிங் சார். அவர் தான் வந்து அப்படி வந்தது தான் அவர் பாதி படத்துக்கு மேலே எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு மிச்சம் பாதியை பீம்சிங் சார் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படத்தில் கதை, சப்ஜெக்டு, வசனம், எடுத்திருந்த விதங்கள், நடிச்சிருந்த பர்ஃபார்மன்ஸு எல்லாம் சேர்ந்து அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட்டு. அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு கமலஹாசன். அந்த வயசில் அவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணான். ஒவ்வொன்றுக்கும் காரணகாரியத்தோடு ஆக்ட் பண்ணுவான். படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எப்போவுமே 100 நாள் போனால் தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ தான் 100 நாள் போனால் தான் எல்லா வெளியூர்களிலும் அப்போ தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரமோ 3வது வாரமோ எல்லா தேட்டர்லேருந்து போகணும். அந்த பையனை கூட்டிகிட்டு தேட்டருக்கு வாங்க, மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக சிட்டிஸில் கமலஹாசனை கூட்டிகிட்டு விழா எடுத்தோம். இது களத்திற்கான மாப்பில் ஏற்பட்ட மாற்றம்னு சொல்லலாம். அப்போவே 4 வயசுலேயே போய் மேடையில் பேசலாம். மக்கள் அவன் பேசுகிறது விரும்பி கேட்டாங்க. அப்படி வந்து ஆரம்பித்து தான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை. அப்புறம் நான் பிரகாஷாவோடையும் பணியாற்றினேன், பீம்சிங் சார்ட்டையும் பணியாற்றினேன். 2 டைரக்டருமே 2 விதமான பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷனில் திறமைகள், 2ம் திறமை உள்ள டைரக்டர்கள். அவங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணாங்க, எப்படி படம் எடுத்தாங்க, எப்படி நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இதையெல்லாம் நான் அப்போ தான் கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோடைய பழக்கம், ஒரு படம் முடிஞ்சோடனே அடுத்த டைரக்டர் வருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பண்ணவர் கிஷன் முஜி. அவங்க தான் சமஸ்தான ஏவிஎம் ஸ்டுடியோ சமஸ்தான டைரக்டர்ஸு. அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கே வந்து எல்லா சீனியர் டைரக்டர்கிட்டையும் நான் போய் வேலை செஞ்சேன். நான் அங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். அவன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்குன்னா மற்ற டைரக்டர்கிட்டையும் போய் ஒர்க் சொல்லுவாங்க. அங்கே போய் எல்லா டைரக்டர்கிட்டையுமே பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் எல்லா டைரக்டருடைய திறமையும் நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கும் உங்களுக்கு தெரியும் இயல்பா? எல்லா டேரக்டர்ஸோட ஸ்டைல் ஆஃப் அந்த பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு தெரியும்? இல்லை, அந்த பேட்டர்ன்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். அப்படி எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரவணா சார் ஒரு நாள் கூப்பிட்டார். நீங்கள் எல்லா டைரக்டர்கிட்டையும் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி ஒர்க் பண்ணுறதை விட ஒரே டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தொழில் கரெக்டாக புரியும். வீரத்திருமகன் ஒரு படம் எடுக்க போகிறோம். ஏசி திருவச்சந்திரன் எம்ஏ படித்த ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ண வர்றாரு. அவர்கிட்ட இன்னுமே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, பர்மனெண்ட்டாக அவர்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இருங்க, அது உங்களுக்கு பயிற்சிக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி என்னை ஏசி திருவச்சந்திரன் அறிமுகப்படுத்தி என் கையை பிடிச்சி முத்துராமன் நீங்கள் வச்சுங்க சார் சொல்லி கொடுத்தார். ஆகவே செட்டுக்கு கூப்பிட்டு வந்தது குமரன் சார், எனக்கு குருவை காமிச்சது சரவணன் சார். ஆகவே ஏசி திருவச்சந்திரன் கிட்டத்தட்ட 8-9 படம் டைரக்ட் பண்ணார். அந்த எல்லா படத்துக்குமே நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். தொழிலை முழுக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் அது ஏசி திருவச்சந்திரன் சார் கிட்ட. ஆகவே இப்போ உங்கள் எல்லாத்தையும் நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எனக்கு குரு ஏசி திருவச்சந்தர். இப்போ சொன்னால் இது யாருடைய படம்னு சொன்னால் பாலச்சந்தர் சார் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏசி திருவச்சந்தர் படம்னு சொல்லுவாங்க. அந்த ஏசி திருவச்சந்தருடைய படத்தினுடைய சாயம் தான்
என்னுடைய படங்களில் இன்னைக்கு இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். அப்போதைய பிரம்மாண்ட இயக்குனர் அல்லவா அவர்? பெரிய பெரிய டைரக்டர். கடைசியாக எம்ஜிஆருடைய அன்பேவா படம்லாம் வந்து தோணார். இன்னும் சொல்ல போனால் சிவாஜியினுடைய குறிப்பிட்ட படங்கள் எல்லாம் டைரக்ட் பண்ணது ஏசி திலகச்சந்தர். ஆகவே எனக்கு குரு ஏசி திலகச்சந்தர்னு சொல்கிறது பெருமையாக கருதுகிறேன். நன்றியோடு அவருக்கு நான் வணக்கம் சொல்கிறேன். அதுக்காக நான் ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எந்த படம் ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் ரெடியாகி நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடியாகிடனே அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு ஏசி திலகச்சந்தர் வீட்டுக்கு போய் அவர் கையில் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிப்பேன். அது என் குருவுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கிற நன்றி. இதை ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குரு மூலமாக தொழிலை கற்றுக்கிட்டு செய்ய போகும்போது நிச்சயமாக அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். தொழிலை தெரிஞ்சு செய்கிற தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். அவை இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன், நானாக கற்றுக்கிட்டேன், நானாக படித்தேன், நானாக வந்தேன், இதை பார்த்து பண்ணுறேன்லாம் சொல்கிறத விட ஒரு நல்ல குருட்ட நல்ல பயிற்சி எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அஸ்திவாரம் நல்லாயிருக்கும். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஏவிஎம், ஏசி திலகச்சந்தர் அந்த மாதிரி இருக்கணும்னா பணியாற்றுறதுனால தான் நான் இவ்வளவு நாளைக்கு நிற்க முடியுது, இவ்வளோ படங்களை கொடுக்க முடியுது. ஆகவே அந்த பேஸ் அஸ்திவாரம் சரியாக இருக்கணும். இதை இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் ஒரே நாளில் வந்துட்டேன், நான் வந்து யாரும் எத்தனை படம் பண்ணீங்கன்னு சொன்னால் கணக்கு சொல்ல முடியாது. இப்போ ஏதோ வந்துடுறாங்க, வேகத்தில் இப்போ ஸ்பீடில் போகிறாங்களே தவிர ஒரு நிலையாக நின்னாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் காலத்து டைரக்டர்ஸ் மாதிரி இப்போது நிறைய படங்கள் பண்ணவங்களுக்கு எடுத்த ரொம்ப குறைவாக இருக்கும். அவே அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சுட்டு வாங்க, ஆனால் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஒரு டைரக்டர்கிட்டையாவது குருவை ஏற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நிலையாக இருக்கிறதுக்கு நீடிச்சு இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அப்படிலாம் வந்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி நீடிச்சிருக்கோம். அவை வரக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், ஒரே நாளில் வந்துட்டேன், ஒரே வாரத்தில் சொல்ல வேண்டாம். தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அஸ்திவாரம் பலமாக போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் எங்கள் மாதிரி நிறைய படங்கள் பண்ணலாம், நிறைவான படங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம சமகால திரைப்படங்கள் குறித்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து நினைக்கிறேங்க. இப்போது ஒரு எஸ்பி முத்துராமன் தான், ஒரு இளையராஜா தான், ஒரு ரஜினி தான், ஒரு கமல் தான். நீங்கள் இப்போ சமகால இந்த திரைப்படங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த திரைப்படங்களை எப்படி 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 பார்க்குறீங்க? சமகால திரைப்படங்கள் ஒரே முத்துராமன் சொல்லுறது நான் ஏற்றுக்க மாட்டேன். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுற டைரக்டர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அது ஒருவே முத்துராமன் இல்லை, பல பேரோட சேர்ந்து இன்னொரு முத்துராமன், அவ்வளோதான். அவை நான் சொன்னது தான் காரணம், இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் சொன்னது தான். ஆனால் நாங்கள் வந்து தொழிலை பொறுத்தளவு தெய்வமாக கருதணும். நான் எடிட்டிங் தெரிஞ்சதுனால ஷூட்டிங் முடிஞ்சோன்னு நேராக எடிட்டிங் அவங்க எடிட்டிங்லேயே படுத்து தூங்கிய நாட்கள் தான் அதிகம். வீட்டில் நான் தூங்கின நாட்களை விட பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு சரியாக இருக்காது, தூக்கம் சரியாக இருக்காது, எல்லாம் இருக்காது. ஆனால் உழைப்பு 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 பர்ஃபெக்ஷன். ஏன்னா செட்டியார்ட்ட போய் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ரீடேக் பண்ணுப்பார். சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், இந்த லேடி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த கம்பு கூட்டில் வேர்க்கும், அது சில ஷார்ட்களில் தெரியும். அதுக்காக ஒரு பையன் அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, கன் மாதிரி ஒன்று, அதை பிடிச்சா அது காய வச்சிடும், அது காய வச்சு எடுக்கணும். அந்த இது தெரிஞ்சுதான் அந்த ரீடேக்கு அந்த மாதிரியான பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம். ஒரு விஷயத்தை இப்போவே சொல்லிடுறேன், பல நேரங்களில் செட்டியாரோட போய் விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லுவார், நாங்கள் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுப்போம். வாங்கி பார்ப்பார், தூக்கி மூஞ்சில் அடிப்பார். நான் சொன்னதை முழுக்க முழுக்க தப்பாக பண்ணியிருக்கேன், நான் சொன்னது சரியாக கேட்டுக்காமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு திட்டு விட்டு இல்லை வச்சு நான் என்ன தப்பு பண்ணிங்கிறதே எனக்கு புரியலையம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அவர் என்ன சொன்னார், நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறத காமிச்சு, ஆகவே நான் சொன்னது இது, நீ செஞ்சது இது, நீ செஞ்சது தப்பு, போய் பண்ணிட்டு கொண்டு வாங்க. நான் மொத்தம் மூஞ்சில் அடிக்கப்பட்ட அந்த முத்துராமன் போய் திருத்தி கொண்டு போய் அவர் சொன்ன மாதிரி எழுதி கொண்டு போய் இது கரெக்டு, முதல் தடவை சொல்லும்போதே சரியாக கேட்டுக்கிட்டு செய், தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்க, அதையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எங்களை பக்கத்தில் அங்கே இப்படி டேபிள் இப்படி இருக்கும், சண்டை போட்டுவதெல்லாம் இப்படி இருப்பார். இந்த கரெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே வா
அப்படின்னு இப்படி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன கரெக்ட் பண்ண என்னங்கிறத என் பேப்பரையே காமிச்சு சொல்லிக் கொடுப்பார். நாங்கள் வாங்கின அந்த திட்டு இருக்கு பாருங்க, 100% யூஸ்லெஸ்ன்னு திட்டினாரே, அந்த திட்டு தான் இன்றைக்கி 100% டைரக்டராக இருக்கேன். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு முந்தி இருக்கிறவங்க, சீனியராக இருக்கிறவங்க, முதலாளிங்க திட்டுறாங்கன்னு கம்பெனியை மாற்றிக்கிட்டு இருக்காத, வேலையை மாற்றிக்கிட்டு இருக்காத. அவங்க சொன்னதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க, திருத்திக்க. அதனால தான் நாங்கள் நிலச்சிருக்கோம். இளைஞர்களுக்கு யாரும் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிற வேலையை விட்டுடுங்க. அவங்க திட்டினதில் என்ன கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரிப்படுத்திக்கிங்க, நீங்கள் வெற்றி பெற்று வருவீங்க. அந்த வெற்றிக்கு இதெல்லாம் காரணம். ஆகவே இதையெல்லாம் மனசில் பதிச்சுக்க இந்த பேட்டி மூலமாக உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறோம். இது அறிவுரை இல்லை, இது அனுபவ உரை. அறிவுரையை சொன்னால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்காது. ஆகவே நான் அறிவுரை சொல்லலை, என் அனுபவத்தை சொல்கிறேன். அதில் எது நல்லா இருக்கோ, எது சரியாக இருக்கோ அதை ஏற்றுக்கோ. மிகுந்த மகிழ்ச்சிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றிங்க.